Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி cheesy paneer doughnuts. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம். இந்த ingredients நல்லா கவர் பண்ணுங்க. ingredients உள்ளார எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பொட்டேட்டோஸ் எடுத்துர்க்கேன். அது வந்து ஆல்ரெடி நான் குக்கர்ல வந்து 4 விசில் வச்சு அதை வேக வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொட்டேட்டோ சாஃப்ட்டா வெந்திருக்கு. அதுக்கு அப்புறம் அதோட தோல் மேலே இருக்கறத பீல் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் அதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம நல்லா மேஷ் பண்ணனும். இப்போ நான் பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பன்னீர் எடுத்து அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அதே மாதிரி நான் வந்து சீஸும் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து பன்னீரும் சீஸும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பன்னீர் சீஸ் எல்லாத்தையும் வந்து அதில் பொட்டேட்டோஸில் ஆட் பண்ணி இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கலந்து விட போகிறோம். இப்போ இதெல்லாம் நான் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ இது நமக்கு ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் 1 டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூடவே நான் வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆல் சீசனிங் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சீசனிங் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ்மெரி இல்லை பார்ஸ்லி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாக நீங்கள் ஆரிகானோ கூட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே. இதெல்லாம் போட்டு நான் ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் மேலே போட்டு இந்த டோ மேலே வந்து கலந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த டோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து டோ வந்து கொஞ்சம் ஹார்டாகி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஆயில் வந்து என் பாம்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து என்ன ஆகும்னா டோ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம டோனட் மாதிரி வந்து பிடிக்க போகிறோம். இப்போ சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த டோனட் ஷேப்பில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து விரிசல் இல்லாத மாதிரி நம்ம வந்து இதை தட்டி வச்சுக்கணும். இல்லைனா வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது இது வந்து புண்டு போயிடும். அதனால தான் நான் ஆல்ரெடி ஒரு 3 டோனட்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஷேப்பு. இதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு ட்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வந்து கேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நடுவில் ரவுண்ட் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து நார்மலாக கையில் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்ச டோனட்ஸை அதில் ஆட் பண்ணி இப்போ 2 சைடு வந்து அதை திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது டோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உருட்டி வச்சு கூட ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து திருப்பி வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஹீட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மாவோட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடியே ஆட் பண்ணோன்னா டோனட் வந்து பிரிஞ்சு போய்டும். அதனால தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டோனட் எடுத்துக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்குது ஃப்ரீஸ் பண்ணோன்னே. ஃபஸ்ட்டு டோனட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃப்ளேம், இல்லைனா வந்து வெளியே மட்டும் நல்லா கரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ நான் செகண்ட் டோனட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து நல்லா வந்து டோனட் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. ஒரு பக்கமே ரொம்ப நேரம் வைக்காதீங்க, இல்லைனா வந்து ஒரு பக்கம் ரொம்ப கரிஞ்சிரும். ஒரு டோனட் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் வந்து வெந்துடும் பர்ஃபெக்டாக. பார்த்திங்கன்னா டோனட்ஸ் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு வெளியே. ஸோ நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லோரும் ஷுவராக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு புது ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.